மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துப்பட்ட கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளின் ஏப்ரல் 2024 நடைபெற்ற பிஜி மாணவ மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்வு முடிவில் மறு மதிப்பீடு செய்ய விரும்பும் மாணவ மாணவிகள் ஃபார்ம் ஏ, அதாவது தாங்கள் எழுதிய தேர்வு தாளை பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்ய 6/7/2024 முதல் 10/7/2024 வரையும், ஃபார்ம் பி தேர்வுத்தாளை மறுமதிப்பீடு செய்ய 17/7/2024 முதல் 22/7/2024 வரையும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஃபார்ம் ஏ விண்ணப்பம் செய்வது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். msunivi.com இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் பிஜி ஏப்ரல் 2024 ரிசல்ட் உள்ள பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஷோ உள்ள பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா அப்ளைங் ஃபார் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் ஃபார்ம் ஏ அப்ளைங் ஃபார் ஆன்சர் ஸ்கிரிப்ட் 6/7/2024 முதல் 10/7/2024 வரைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சைன் இன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதில் ஃபார்ம் ஏ அப்ளைங் ஃபார் ஆன்சர் ஸ்கிரிப்ட், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் கோட், காலேஜ் கோடு கொடுத்துருக்காங்க. அப்ளைங் ஃபார் ஆன்சர் ஸ்கிரிப்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேப்பருக்கு 350 ரூபாய்ன்னு கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேம், அந்த சப்ஜெக்டோட கிரேட், ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் எந்தெந்த பேப்பருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பேப்பருக்கு நேமுக்கு நேர உள்ள இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிங்கன்னா அந்த பேப்பருடைய அமௌண்ட் ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகும். டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேமெண்ட் ஆர்டர் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே கொடுத்துக்கோங்க. பில்லிங் இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய நேம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அட்ரஸ், சிப் கோட், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக பேமெண்ட் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். யூபிஐ செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ண யூபிஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜிபே வழியாக பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுலேயும் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ட்ரான்ஸ்லேஷன் டீட்டெயில்ஸ், இதில் என்னைக்கு பேமெண்ட் பண்ணீங்க, ட்ரான்ஸ்லேஷன் ஐடி, ஸ்டேட்டஸ், ஃபீ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபார்ம் ஏ அப்ளை பண்ணீங்களோ அந்த சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. அதோட அமௌண்ட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிப்ட் பிரிண்ட் எடுக்க பிரிண்ட்ல பட்டனை கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.